வெல்கம் டு மை சேனல். நேற்று நான் உளுந்தன் கஞ்சி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெஜ் சூப் எப்படி பண்ணுவாங்கன்னு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ வெஜ் சூப் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. நீங்கள் கடலை எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு. ஸோ 4 சின்ன வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கார்ன் வந்து நீங்கள் கையில் சின்ன சின்னதாக உரிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் இந்த மாதிரி புஷ் கொடுத்தீங்கன்னா லைனாக உங்களுக்கு கார்ன் அப்படியே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 4 பல் பூண்டை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பூண்டை நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. ஸோ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் வேக வச்சு அந்த தண்ணியோடு எடுத்திருக்கேன். ஸோ கேரட் பீன்ஸ் வேக வச்சு அந்த தண்ணியோடு அப்படியே இல்லைன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேக வச்சு இந்த தண்ணியோட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கலாம் அடுப்பை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் கார்ன் இதை வந்து வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும். நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்றப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் போட தேவையில்லை. வீட்டிலேயே நம்ம கார்ன் நம்ம பிரித்து எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்ன்ஃப்ளவர் பவுடருக்கு பதிலாக இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த திக்னஸ்ஸாக தான் நம்ம கார்னுடைய பவுடர் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நான் கார்னையே அரைச்சி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கார்ன் வேக வச்ச தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ்க்காக நான் மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்தது ஆல்ரெடி வேக வச்ச கார்ன். இப்போது நல்லா இது கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி கார்ன் சேர்த்ததால இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கார்ன் மிக்ஸ் பண்ணாமே அந்த திக்னஸ் நல்லா உங்களுக்கு தெரியும். இதில் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணுறேன்னா, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறமா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், இது ரெண்டுமே நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு சிட்டிகை பெருங்காயம் இதில் மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஏற்ற சூப் தான் இது. நீங்கள் காலையில் டெய்லி இந்த சூப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இதில் நம்ம பூண்டு அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பூண்டை மிக்ஸ் பண்ணி அந்த பூண்டோடு எடுத்து இந்த சூப்பை நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ்
ஒருவேளை கார்ன் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பெரிய வேலையாக தெரியுது அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அருமையான சூப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.